ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்ற அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாயா வசமாக சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ரவீனா வீட்டில் இருந்து ஆண்டி, அமெரிக்கன் ஆண்டி வந்தப்போ கோட் ரெட்டுன்னு சொன்னதுக்கே வச்சு வெளுன்னு பிக் பாஸ் வெளுத்துட்டாரு. இப்போ மாயா அதை விட மோசமான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க வார்த்தை எதுனா பிஆர். அதாவது பிஆர் யார் யார் பிஆர் வச்சிருக்கா, யாரெல்லாம் ஃபேக் ஓட் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மட்டும் இல்லை, வெளியிலுமே வச்சு கிழின்னு மக்கள் கிழிச்சிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நான் ஓட்டு போடுறேன்ப்பா, நான் இதை பார்த்து ஓட்டு போடுறேன். அப்போ நான் போடுற ஓட்டு ஜென்யூனாக இல்லை, இதில் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வெளியில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த பிஆரை பற்றி பிக் பாஸ்குள்ளேயும் பேசினாங்க. பிக் பாஸ்குள்ள என்ன பேசினாங்கன்னா, யார் அதிகமாக பிஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உள்ள இருக்கவங்களாம் மோஸ்ட்லி சொன்னது அர்ச்சனா தான் நிறைய பிஆர் வச்சிருப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயே அர்ச்சனா செம்ம காண்டாயிட்டாங்க. செகண்டாக யாரை அதிகமாக சொன்னாங்கன்னா, மாயா ஒரு வேலை வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கிசுகிசெல்லாம் உள்ளே போயிட்டு இருந்துச்சு, பேசிட்டு இருந்தாங்க. வெளியில் இதுக்கு முன்னாடியே மாயா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்காக பயங்கரமாக முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஒரு கேங் இருந்துட்டு இருந்துச்சு. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த செக்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ இப்படியெல்லாம் இருக்குதோ அப்படியெல்லாம் இருக்குதோ அப்படின்னு பூர்ணிமா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா விஷயமுமே தெரிய ஆரம்பிச்சது. எல்லாருமே மிரட்டுற மாதிரி தான் இந்த ஃபேக்கிங்லாம் இருந்துச்சு. என்னடா இது இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றத பற்றி தினேஷ் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி எல்லோ கலரில் ஏதோ ஒரு டிஷர்ட் அமுச்சிருக்காங்க, ஸோ அதை பார்த்து ரொம்பவே அர்ச்சனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ட்ரெஸ்ஸில் கோடை வச்சு அனுப்புகிறாங்க, உள்ளே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ட்ரெஸ்ஸில் வச்சு அனுப்புகிறாங்க. இந்த வீக் நீ இதை மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ண, ட்ரெஸ் வழியாக அனுப்புகிறாங்க. அர்ச்சனாக்கு அந்த மாதிரி தான் அமுச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி காலையிலேருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, மாயா பண்ண ஒரு விஷயம். மாயா படுத்துட்டு இருந்தாங்க. மாயா படுத்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடனே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ஃபேன் இல்லை, அதனால ஹாலில் ஏசி மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, வீட்டில் ஃபேன் இல்லை ஏசி மாட்டணுமா, வீட்டில் ஃபேன் இல்லை அப்புறம் இப்போ ஏசி மாட்ட முடியும், எங்கள் அக்கா கிட்ட சொல்லி ஃபேன் ஏசி மாட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேனே இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு விட்டாச்சு. சரி எப்படியாச்சும் ப்ளீஸ் எனக்கு இது போட சொல்லுங்கள், ஏசி போட சொல்லுங்கள், ஏசி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அதையும் விட்டாச்சு. அப்புறம் என்னடானா, ஜன்னலெல்லாம் அடைச்சி வைங்க, நான் இல்லைன்னா பரவாயில்ல அதில் நான் கூட அடைச்சிக்கிறேன், ஒன்றும் பரவாயில்ல மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே என்னங்க சொல்ல வரீங்க, என்னங்க இப்படின்றீங்க, ஃபேனுன்றீங்க, ஏசின்றீங்க, ஏசி போடலைன்றீங்க. இதை நம்ம மக்கள் டீகோட் பண்ணி வேற விட்டுருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபேன் இல்லை வீட்டில் அப்படின்னும் போது எனக்கு சப்போர்ட் இங்கே எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், வெளியில் இருக்கிறவங்களே ஒழுங்காக சப்போர்ட் பண்ணுங்களா, கொடுத்த காசுக்கு கூவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசி இல்லை அதாவது ஓட்டு இல்லை, எனக்கு ஓட்டு வராது, ஓட்டை கொஞ்சம் போடுங்க, ஓட்டு போடலாம் அவ்வளோதான், நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா இன்னும் காசு தரேன்னு சொல்கிறாங்களா என்னன்றது தெரியல. செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. எல்லாரும் ஒருத்தருங்க ஒரு இதில் கோட் வேர்டு, கோட் ரெட்டு, மாயா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் கூட அப்படி தான் இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஃபேன் இல்லை ஆனால் ஏசி மாட்டுங்க, கதவை சாத்தி வச்சுருங்க, வேணாம் நான் கதவை சாத்திக்கிறேன்றாங்க. ஏமா உனக்கு எதாவது ஆயிடுச்சா, என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது பிஆர் கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்குது, பட் கன்ஃபார்மாக தெரியல, அவங்க கிட்ட தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டீகோட் கண்டிப்பாக பிக் பாஸ் பண்ணுவார். ஆல்ரெடி பிஆர்னு ப்ராப்ளம் எல்லாமே போயிட்டு இருக்கு. டே பிஆர் பண்ணி ஏன்டா ஃபேக் ஓட்டு போட்டு எங்களை சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அது ஒரு இதுவாகவே வச்சுட்டாரு, டாஸ்க்காகவே வச்சுட்டாரு. டாஸ்க்கை எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இவங்க வச்சிருக்காங்க அவங்க வச்சிருக்காங்க. அர்ச்சனாவெல்லாம் விசித்திர டைரக்ட் அட்டாக் இல்லை, ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவுக்கு ஒன்றுமே புரியல, டே என்னடா இது, என்னை எல்லாத்தையுமே வெளிச்சத்து கொண்டுட்டு வந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன வெளியில் நீங்கள் ட்வீட்ஸாக இருக்கட்டும், ஓட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மாயா என்னமோ ஹிண்ட் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது மாயா கொடுத்த ஹிண்டா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.